ஹலோ ஹலோ குட் மார்னிங் கைஸ். ஓகே, எல்லாருக்குமே ஆடியோ கிளியரா கேக்குதா? ஆடியோ கிளியரா கேக்குதா? எஸ் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஓகே, யார் யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணலையோ அவங்க எல்லாருமே நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம டவுட் செக்ஷன். ஓகே, குயிக்கா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ. ஓகே, சூப்பர். ஆடியோ வந்து கிளியரா கேக்குது. குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுயா. 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 1, டே 2, டே 3. டே 1னா நார்மலா சோல்மேட்னா என்ன, என்ன பண்ணா மேனிஃபெஸ்ட் பண்ண பாசிபிள் இருக்கு, எப்படி இருந்தா பாசிபிள் இல்லை அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். டே 2ல ரொம்ப டீப்பா நம்மளை பத்தி என்ன திங்க் பண்றோம், நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளை பத்தி என்ன திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறோம், நம்ம யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு டைமும் வெளியே நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட ஓன் தாட்ஸ் தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் டே 3ல விஷுவலைசேஷன் டெக்னிக் அண்ட் ரீஃப்ரேமிங் மெத்தட், இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். அதாவது விஷுவல் பண்றது அண்ட் வந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே, அந்த விஷுவலைசேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க விஷுவல் பண்ணும்போது நம்மளால ஈஸியா எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த இதுல ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பர்சனலாக நிறைய டவுட்ஸ் உங்களுக்குலாம் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு 35 நிமிஷம் நமக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்கள் டக்கு டக்குன்னு உங்களுடைய இண்டிவிஜுவலான டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே வரலாம். சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப், ஸோ அதெல்லாம் நான் அப்படியே கிளியர் பண்ணிட்டே வருவேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே கேட்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்டை நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு 35 மினிட்ஸ் இருக்கு நமக்கு அடுத்து. ஓகே, எல்லாருமே நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம ஷோ அப் ஆகுறோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் அதை வந்து நமக்கு நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கோம், கான்ஃபிடண்ட்டாக இருக்கோமா, ஸோ இதுவும் யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணலையோ நீங்களும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். ஓகே, ப்ரோ, இஃப் we have problem for ourselves, we have to accept and we will change it later if it's negative. I am clear. Suppose if we like someone, if they have problem to others, what we do now to support the person? ஓகே, இப்போ மற்ற பர்சனுக்கு ப்ராப்ளம் இருக்கு, மற்ற பர்சனுக்கு இன்னொரு ஒரு பர்சனுக்கு மற்றவங்களோட ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது? ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிக்கணும். ஓகே, நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம லிவ் பண்ற அளவுக்கு கிளியர் ஆயிடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கான்செப்டை, இந்த ஒரு விஷயத்த அந்த பர்சனுக்கு நம்ம சொல்லலாம். ஒன்ஸ் நம்ம லிவ் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம அது கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம், இல்ல அட்லீஸ்ட் நம்ம கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பர்சனுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கலாம். இல்ல அவங்க கேட்கல அப்படின்னா ஜஸ்ட் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஒன்ஸ் அவங்க அவங்க வந்து இத வில்லிங்னஸ்ஸா இருக்கணும். இல்ல அவங்களுக்கான டைம் வரட்டும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டிவைன் டைமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ, இப்ப எனக்கு அந்த டைம் வந்துச்சு. ஸோ, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சொன்னான். ஸோ, அதே மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேட்டு அவங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஓனா உங்களுடைய மைண்ட்ல அவங்க ப்ராப்ளம் ஃப்ரீயா இருக்காங்க அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, பிலீவ் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் சொல்லி வந்து எலிமினேட் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் அவங்க கேட்டாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு இந்த பிராக்டிசஸ் எல்லாமே சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ப்ரோ நீங்க சொன்னீங்க, நமக்கு பிடிச்ச பெர்சன் பத்தி திங்க் பண்ணக்கூடாதுன்னு. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம எப்படி திங்க் பண்ணாம இருக்க முடியும்? ஓகே. இப்ப நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயம் பாசிட்டிவா இருந்தா ஓகே. அதாவது ஹாப்பியான மொமெண்ட்ஸை நம்ம திங்க் பண்ணா ஓகே. நமக்கு பிடிச்ச பர்சன் இருக்காங்க, நம்ம அவங்க கூட இருந்து ஹாப்பியான மொமெண்ட்ஸ், ஸ்கூல்ல நம்ம ஹாப்பியா இருந்தோம்ல, காலேஜ்ல நம்ம ஹாப்பியா இருந்தோம்ல, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அன்னைக்கு வந்து ஃபன்னா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், ஹாப்பியான மெமரிஸை நம்ம திங்க் பண்ணா ப்ராப்ளம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம நெகட்டிவ் வேல திங்க் பண்றோம் அப்படின்னா, ச்சே அவங்களோட இப்ப நம்ம பேசுறதே இல்லையே, என்ன அவங்க நம்மளுக்கு பேச மாட்டேங்கிறாங்க, என்ன இந்த மாதிரி நடக்குது, அந்த வேல நம்ம திங்க் பண்ணோம்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம் நம்ம.
நம்ம என்ன திங்க் பண்றோமோ அது நடக்கும். அப்ப நம்ம அவங்கள மிஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் அதிகமா மிஸ் பண்றதுக்கு என்னென்ன நடக்குமோ, அது எல்லாமே யுனிவர்ஸ் நமக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய தாட்ஸ் தான் எல்லாமே. அப்ப நம்ம அவங்கள திங்க் பண்ணலாமா, வேணாமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, மோஸ்ட்லி நெகட்டிவா திங்க் பண்றத நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். பாசிட்டிவா நீங்க என்ன வேணா திங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹேப்பியான இன்சிடென்ட் ஜஸ்ட் அந்த பெர்சன நெனச்சாலே உங்களுக்கு ஜாலியா இருக்கு, ஹேப்பியா இருக்கு அப்படின்னா, நீங்க எவ்வளோ நாளும் அந்த பெர்சன பத்தி நீங்க திங்க் பண்ணிக்கலாம். இல்ல என்னால திங்க் பண்ணாம இருக்க முடியும். அந்த மாரி உள்ளவங்க பிரசன்ட்ல நீங்க லிவ் பண்ண ஆரம்பிங்க. நான் நெகட்டிவாவும் திங்க் பண்ணாம இருப்பேன், பாசிட்டிவாவும் திங்க் பண்ணாம இருப்பேன். அந்த மாரி யாராவது இருக்கீங்க அப்டின்னா, பிராக்டிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு, டே டைம்ல நீங்க எப்டி இருக்கணும் அப்டின்னா, பிரசன்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிங்க. பிரசன்ட் தான் இருக்கதிலே ஹை வைப்ரேஷன். நம்ம ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டே இருக்கிறத விட, பிரசன்ட் தான் ஹை வைப்ரேஷன். நம்ம எப்போ பிரசன்ட்ல இருக்கோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வைப்ரேஷன் லவ், ஜாய், பீஸ்க்கு இன்கிரீஸ் ஆகும். அப்ப நம்மளால உடனே அந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. அதனால தான் நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்து இஃப் த பெர்சன் இஸ் லைக் சம்மோன் அண்ட் ஈகோயிஸ்டிக் கேரக்டர், ஹவ் டு மேனிஃபெஸ்ட் தெம் டு பி சாஃப்ட் அண்ட் கைண்ட் வித் அஸ். ஓகே. இப்போ ஒரு ஒரு பெர்சனுடைய கேரக்டர நம்மளால மாத்தவே முடியாது. ஸோ இத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவங்களா ஓனா சேஞ்ச் ஆனா மட்டும் தான் முடியும். ஆனா, அந்த பெர்சன் நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்த நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகே. எல்லாம் டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல். மறுபடியும் டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல். ஓகே. இப்ப இந்த கான்செப்ட் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரீட்ல நெறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நார்மலா அந்த டாகுடைய கேரக்டர் என்ன? டாகுடைய ஹேபிட் என்ன? யாராவது பைக்ல போனாங்க அப்டின்னா, நைட் டைம்ல போனாங்க அப்டின்னா, அவங்கள தொரத்தும். இதுதான் டாக்ஸோட ஹேபிட், டாகோட கேரக்டர். இப்ப இந்த டாகோட கேரக்டர எந்த இடத்துலயும் நம்மளால மாத்த முடியாது. ஆனா, பெர்சனலா இப்போ நம்ம கிட்ட அந்த டாக் எப்படி பிஹேவ் பண்ணுன்ற விஷயத்த மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டாக் லவ்வர்ஸ் இருப்பாங்க. டாக்னா ரொம்ப புடிக்கும் அப்படின்னு நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் போய் கேட்டு பாருங்களேன். இந்த மாரி நீங்க போகும்போது நைட்ல உங்கள டாக் தொரத்தி இருக்கா? அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த மாரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் எனக்கு நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா, அது ரொம்ப ரேரா இருக்கும். 1 தடவ, 2 தடவ அந்த மாரி தான் அவங்களுக்கு நடந்திருக்கும். அப்ப டாக் லவ்வர்ஸுக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கவே நடந்திருக்காது. டாக் தொரத்தக்கூடிய இன்சிடென்ட் நடந்திருக்காது. அதே மாரி டாக்னா பயப்படுவாங்க. டாக்க பார்த்தாலே பயப்படுவாங்க. இல்ல டாக்னா புடிக்காம இருக்கும். இந்த மாரி யார் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா நடந்திருக்கும். யார் டாக்க பார்த்து பயப்படுறாங்களோ, அவங்கள தான் இந்த டாக்ஸ் நைட் பைக்ல போகும்போது அதிகமா தொரத்தியிருக்கும். யாருக்கு டாக் புடிக்காதோ அவங்கள தான் டாக் வந்து அதிகமா தொரத்தியிருக்கும். என்ன காரணம்னா, நம்ம மைண்ட்ல அந்த டாக்க பத்தி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் காரணம். அப்ப இந்த இடத்துல இண்டிவிஜுவலா அந்த டாக் லவ்வரும் சரி, டாக் ஹேட்டரும் சரி, அந்த டாகோட கேரக்டர சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் அவங்க மைண்ட்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. டாக் எனக்கு புடிக்காது. அவங்கள அந்த டாக் அதிகமா தொரத்துது. டாக் எனக்கு புடிக்கும். அவங்கள டாக் தொரத்தாது. ஸோ அப்படின்றப்போ எல்லாமே இந்த இடத்துல வைப்ரேஷன். அப்ப நம்மள சுத்தி உள்ளவங்க நம்ம கிட்ட நடந்துக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம வெளிய அட்ராக்ட் பண்றோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லார பத்தின இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன நம்ம நல்ல விதமா பயன்படுத்திக்கணும். அப்ப அந்த ஈகோவா ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா, அவங்க ஈகோ பெர்சன் கிடையாது. அவங்க என்கிட்ட நல்லதா தான் நடந்துக்குவாங்க. மத்தவங்க கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது எனக்கு பிரச்சனை இல்ல. என்கிட்ட அவங்க நல்ல விதமா பிஹேவ் பண்ணுவாங்க. என்ன நல்லா பார்த்துக்குவாங்க. என்ன வந்து கைண்டா ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்போ, இத நம்ம நெனச்சாலே போதும். ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே. அடுத்து விஷுவலைசேஷன் பண்றப்போ ஆல்ரெடி நடந்த மாரி இமேஜின் பண்ணி விஷுவல் பண்ணணும்னு சொல்றீங்க சார். பட் பண் பட் பண்ணா இது இன்னும் நடக்கல. இது ஒரு ட்ரீம்னு ஒரு தாட் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஆரம்பத்துல அந்த மாரி நமக்கு டவுட்ஸ் வரும். ஆக இது நடக்கலையே! அப்படின்னு டவுட்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, இப்பதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட புரோகிராம் பண்றோம். கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு சிக்னல் அனுப்புறோம். அப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இப்போதைக்கு என்ன புரோகிராம் இருக்கு? அது நடக்கல. அப்படின்ற புரோகிராம் இப்போதைக்கு இருக்கு. அதனால ஆரம்பத்துல ஒரு ஃபியூ டேஸ்க்கு இது பொய், இது ஃபேக் அப்படின்னு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும். அப்ப இத எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கண்ண மூடி ஒரு விஷயத்த கற்பனை பண்ண முடிஞ்சாலே அது ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷுவல் பண்றீங்க. அவ்வளவுதான். அது ஆல்ரெடி கிரியேட் ஆயிருச்சு. எனர்ஜி லெவல்ல அது ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி சார்ட் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ஹாப்பினஸ் இருக்கு, ஜாய் இருக்கு,
லவ் இருக்கு, சேட் இருக்கு, ஆங்கர் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரே டைம்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ டிவி சேனல், டிவி ஆன் பண்றோம். அப்போ ஒரு சேனல் வருது. அந்த சேனல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் பல சேனல், நிறைய சேனல் எக்ஸிஸ்டா இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நமக்கு பிடிச்ச சேனலை செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டா? அப்போ ஒரே டைம்ல எல்லா சேனல் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட பிரேக்கப் லைஃபும் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கு. நம்மளுடைய மேரேஜ் லைஃபும் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஹாப்பியான லைஃபும் ப்ரெசென்ட்ல இருக்கு. சேடான லைஃபும் ப்ரெசென்ட்ல இருக்கு. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? நம்ம எதை பிலீவ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப எல்லாமே ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். நம்ம போக 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 ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அது உண்மை இல்லைன்றது இருக்கும். அது போக 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 இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்து. சம் யூடியூபர்ஸ் டோல்ட் some switch some materials with mantra to attract the person and make call to me and think about me. It is work according to you. They also said one of the law of attraction that was. Yeah, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா மேண்ட்ரா அப்படின்ற விஷயமும் ஒர்க் ஆகும். சுவிட்ச் வேர்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒர்க் ஆகும். அந்த மேண்ட்ரா சுவிட்ச் வேர்டை நம்ம ப்ராப்பரான வேலை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஜஸ்ட் மெடிடேஷன் போஸ்ட்ல உட்காந்து கண்ணை மூடி நம்ம மெடிடேஷன் போஸ்ட்ல உட்காந்து அந்த மேண்ட்ராவை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி சொல்லும்போது அதுக்கு எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். நம்ம டே டைம்ல சும்மா ஒரு உட்காந்துருக்கோம், நம்ம நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ நமக்கே தெரியாம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம சுவிட்ச் வேர்ட்ஸோ அந்த ஒரு மேண்ட்ராவோ சொன்னோம் அப்படின்னா இம்பேக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம ப்ராப்பரா மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷன் போஸ்ட்லயே உட்காந்து அந்த மேண்ட்ராவோ அந்த சுவிட்ச் வேர்டோ சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த வைப்ரேஷன்லாம் மாறுவோம். அப்போ அந்த வைப்ரேஷன்லாம் மாறும்போது ஈஸியா நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சுவிட்ச் வேர்ட்ஸும் நம்ம சொல்லலாம், மேண்ட்ராவும் நம்ம சொல்லலாம், அஃபர்மேஷன்ஸும் நம்ம சொல்லலாம். பட் என்ன சொன்னாலும் ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ அதனால நீங்க தாராளமா சொல்லலாம். மேண்ட்ரா டு அன்பிளாக் அண்ட் மேண்ட்ரா டு சாட். மேண்ட்ரா வந்து நீங்க சொல்லிக்கலாம். வென் வில் யூ கண்டக்ட் ட்ரீம் ஜாப் அட்ராக்ஷன் கிளாஸ்? ஓகே, நம்ம லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த் ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் யார் யார் என்ன டாபிக்ஸ் மெஜாரிட்டியாக எந்த டாபிக்ஸில் நம்ம கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸில் ஃபெப் ஃபைனலில் நம்ம லைவ் போகலாம். ஸோ இப்போ வந்து 28, 29, 30, 31 நம்ம லைவ் வந்தோம்ல. ஸோ அதே மாதிரி ஃபெப்ருடைய எண்டில் நம்ம லைவ் போகலாம். ஒரு 26, 27, 28 இந்த 3 days. இல்லை 25, 26, 27 நம்ம லைவ் வச்சுட்டு 28 வந்து இந்த மாதிரி டவுட் செஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றின டவுட் செஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 4 days, லாஸ்ட் ஒரு 4 days நம்ம லைவ் போகலாம். ஸோ யார் மெஜாரிட்டி ஆஃப் த கிளாஸ் கேட்குறாங்களோ அதுக்கு லைவ் போகலாம். ஸோ இப்போ இதுலேயும் நம்ம கேட்போம். இதில் ஒரு 16 பேர் இருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம முடிச்சுட்டு கடைசி அந்த விஷயத்தை கேட்போம். ஹவு டு ஓவர் கம் நெகட்டிவ் தாட்ஸ்? ஓகே, நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது ஒரு பேட்டர்ன், ஒரு ஹேபிட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நம்ம பாசிட்டிவான விஷயத்த ரிப்பீட் பண்ண இந்த நெகட்டிவ்ன்றது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நான் மெயினாக அதிகமாக நான் சொல்ல வர்றது ப்ராக்டிசஸை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து மாற்றணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஓகே, இப்போ இது ஒரு வைரஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வைரஸ். இது வந்து இப்போ ஒரு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வைரஸ் இருக்கு அப்படின்றப்போ இப்போ இது எனக்கு தெரியல. இது வைரஸ், இது தொட்டா எனக்கு டிசீஸ் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. இதை பத்தி எனக்கு நாலேஜ் இல்லை, இதை பத்தி புரிதல் இல்லை, இதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. நான் என்ன பண்றேன்? சும்மா பார்க்குறேன், சும்மா அதை டச் பண்றேன், எனக்கு டிசீஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன், சம்திங் ஏதோ கியூர் பண்றதுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றேன். திரும்ப வரேன், இதை பார்க்குறேன், எனக்கு தெரியல இதை தொட்டனால தான் வைரஸ் வந்துச்சுன்னு, எனக்கு டிசீஸ் வந்துச்சு எனக்கு தெரியல, எனக்கு உடம்பு சரியில்லை வந்துச்சுன்னு தெரியல. திரும்ப ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டு எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. திரும்ப அதை பார்க்குறேன், இதை டச் பண்றேன், திரும்ப எனக்கு வைரஸ் வந்துருச்சு. திரும்ப நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன், என்ன திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் எனக்கு வருது. நான் திரும்ப ரெக்கவர் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு நான் வரேன். திரும்ப நான் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பர்சன் சொல்றாங்க, இது வந்து ஒரு வைரஸ், இதை தொட்டா நமக்கு உடம்பு சரியில்லாம வரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த புரிதல் வருது. ஓ, இதை தொட்டனாலதான் எனக்கு வைரஸ் வருதா? அப்ப நான் இதை தொடக்கூடாது. அப்ப இது எங்க இருக்கு? அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு புரிதல். அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமும் நான் போய் இதை தொடுறேன் அப்படின்னா இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி?
என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இது ஒரு வைரஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது தொடுறதும் தொடாம இருக்கிறது என்னுடைய பொறுப்பு தான். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இது தொடாம இருக்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள அஃபெக்ட் பண்ணும். நெகட்டிவ் தாட்ஸ் ஒவ்வொரு தடவை நெகட்டிவா நம்ம திங்க் பண்ணும்போது அது லைஃப்ல நடக்கும். இப்போ மணி இல்லையே நெகட்டிவா திங்க் பண்ணா அது அப்படியே நடக்கும். ரிலேஷன்ஷிப் இல்லையே நெகட்டிவா திங்க் பண்ணா அது அப்படியே நடக்கும். ஹெல்த் சரியில்லையே நெகட்டிவா திங்க் பண்ணா அது அப்படியே நடக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? இது தொட்டா வைரஸ் வரும்ன்ற மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவ் நடக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துருச்சு. அப்ப இதுக்கப்புறமும் நம்ம நெகட்டிவ் திங்க் பண்ணணுமா வேணாமான்ற சாய்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் நமக்கு அது சாய்ஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன திங்க் பண்ணலாம், நம்ம சாய்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க சம்திங் உங்களுக்கு புடிச்ச விஷயத்த திங்க் பண்ணுங்களேன். கண்டிப்பா உங்களால திங்க் பண்ண முடியும். வேற ஒரு விஷயத்த திங்க் பண்ணுங்களேன். கண்டிப்பா உங்களால திங்க் பண்ண முடியும். அப்ப அந்த சாய்ஸ் நம்மளால மேக் பண்ண முடியும். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம சாய்ஸ் மேக் பண்ணலாம். நெகட்டிவ் திங்க் பண்ணலாமா? வேணாமா? நெகட்டிவ் திங்க் பண்ணா அது நாளைக்கு நடக்கும். அப்ப நான் திங்க் பண்ண வேணாம். ஸோ இந்த சாய்ஸ நம்ம மேக் பண்ணாலே ஈஸியா அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம வெளிய வரலாம். ஓகே, அடுத்து. வாட் ஆர் ஆக்ஷன்ஸ் ஃபார் சோல்மேட் மேனிஃபெஸ்ட்? கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் மணிய நம்ம இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி ஆயிட்டோமான்னு ஒவ்வொரு டைமும் பார்க்கும். நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சோல்மேட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் உங்ககிட்ட மணி இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க உங்களோட பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டு போறீங்க அப்படின்னா, அங்க நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணணும். பணம் செலவு பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்ன்றப்போ உங்களுக்கு மணியே இல்ல. அப்புறம் எப்படி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சோல்மேட்ட குடுக்கும்? அந்த மாரி அப்ப பெர்சனலா நம்ம டெவலப் ஆகணும். அப்போ மணி வைஸ் சரி, நம்ம அதனால தான் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நம்ம மேல ஃபோக்கஸ் பண்ணணும். செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட ஜாப், நம்மளோட பேஷன், மணியில ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹெல்த்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம அந்த பெர்சன அட்ராக்ட் பண்றோம். லைஃப்ல வராங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இப்ப அவங்க கிட்ட நம்ம போய் பேசணும். கரெக்ட்டா பேசணும். அப்படின்றப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ சோல்மேட் அப்படின்ட்டு வரப்போ நம்ம பெர்சனலா நெறைய ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கணும். செல்ஃபா ஸ்கில்ல டெவலப் பண்றது, டேலண்ட், ஜாப், பிசினஸ், நம்மளுடைய மணி இத இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஆக்ஷன் வரும்போது, எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்ப மட்டும் தான் நம்ம ஆக்ஷன் வைக்கணும். நம்மளா போய் பேசுறது, நம்மளா தேடி போறது, நம்மளா டெக்ஸ்ட் பண்றது, நம்மளா கால் பண்றது அந்த மாரி பண்ணக்கூடாது. ஓகே. சம்டைம்ஸ் டூ ஹை வைப்ரேஷன்ல இருக்கும். டக்குன்னு டவுன்ஃபால் ஆகுது. அது எப்படி ஹேண்டில் பண்றது? டவுன்ஃபால் இருந்து சென்டென்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு தெரிய வந்தாலும் பயப்படுறது, அலறது, இது நடக்குமா? நடக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகுது. ஓகே. இப்போ என்ன விஷயம்? ஹை வைப்ரேஷன்ல நம்ம ஏன் லோவுக்கு வரோம்னா, ம், நம்ம நேச்சராவே ஹை வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி ஹை வைப்ரேஷனுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. நான் நம்மள சுத்தி உள்ள எல்லாருமே ஹை வைப்ரேஷன்ல தான் நம்ம நேச்சரா இருப்போம். ஹியூமனுடைய நேச்சர் செல்ஃபே ஹை வைப்ரேஷன் தான். அப்ப ஏன் நம்ம லோ வைப்ரேஷன்ல இருக்கோம்? பாஸ்ட்டையும், பிரசன்ட்டையும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். நேத்து என்ன நடந்துச்சு? என்னடா இப்படி நடந்துருச்சே! ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்? ஸோ இத பண்றனால இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் பாலுக்கு நேச்சரான விஷயம் என்ன? தண்ணீல மிதக்கிறது தான். அப்ப அத ஹோல்டு பண்ணி உள்ள அமுக்கி வச்சா தான் அது லோவா இருக்கும். இதே மாரி தான் நம்மளோட பாஸ்ட்டையும், ஃபியூச்சரையும் ஹோல்டு பண்ணி கீழ அமுக்கி வச்சுட்டோம். அப்ப நம்ம பாஸ்ட்ட பத்தி திங்க் பண்றனால, ஃபியூச்சர பத்தி திங்க் பண்றனால நம்மளோட வைப்ரேஷன ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ஒன்ஸ் பாஸ்ட்டையும், ஃபியூச்சரையும் ரிலீஸ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பாஞ்ச் பால் தண்ணிக்கு மேல வர மாரி நம்மளுடைய வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆயிரும். ஒவ்வொரு டைமும் நீங்க லோவா ஃபீல் பண்ணும்போது, நீங்க பாஸ்ட்ல இருப்பீங்க, இல்ல ஃபியூச்சர்ல இருப்பீங்க. பிரசன்ட்ல இருக்க மாட்டீங்க. இந்த பிரசன்ட் மொமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல பீஸ் அப்படின்னு ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். அப்ப நம்ம பிரசன்ட்ல இருந்தாலே நம்ம ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம், ஜாலியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிரசன்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிங்க. பாஸ்ட்ன்றது ஒரு இல்யூஷன். பாஸ்ட்ன்றது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஃபியர்ன்றது ஒரு இல்யூஷன். அது வந்து உண்மை கிடையாது. நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம பயப்படுவோம். ஸோ அப்ப அது உண்மை கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நீங்க பிரசன்ட்ல லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ டோல்ட் எஸ்டர்டே யூ வில் சென்ட் சோல்மேட் அஃபர்மேஷன்ஸ் வீடியோ லிங்க் பிரதர் இட் நாட் கம் கிம் ப்ளீஸ். ஓகே. உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். சோல்மேட் அஃபர்மேஷன்ஸ். ஓகே. அந்த 16 அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஆஸ்கிங் சயின்ஸ் யூனிவர்ஸ் இஸ் ரைட் ஆர் நாட் லைக் வெதர் மை மேனிஃபெஸ்டிங். இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்க சயின்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண வேணாம். சயின்ஸ் நீங்க கேட்க வேணாம். ஏன் என்ன காரணம்னா இந்த மைண்ட் காமா இருந்தாதான் இது சைன்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து 11 பார்க்குறோம், 12 பார்க்குறோம், 111 பார்க்குறோம். அது நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா நம்ம சைனையே ஒரு கட்டத்து மேல மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சைன் 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 அதை நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்காண்டி இந்த சைனை நம்ம நம்ம பார்க்க மாட்டோம்.
சைன் நினைச்சிட்டு இருக்கனால அந்த சைனை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ சைனை பார்க்கறதுனால நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம். கடைசியில் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கவே நடக்காது. காரணம் நம்ம சயின்ஸை மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அதனால அதை நீங்க விட்டுருங்க. அதை பெருசா நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஒன்ஸ் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா அதுவே நடக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாக வரும். டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் குறையும். 100% நம்ம அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால மோஸ்ட்லி நீங்க சைனை பார்க்க வேணாம். இல்லை உங்களுக்கு நீங்க சைனை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா மோஸ்ட்லி நீங்க ப்ரெசென்ட்ல லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரெசென்ட்ல லிவ் பண்ணாதான் உங்களால இன்ட்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த சைன் வரும்போது அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும். அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய பேர் தப்பா இன்ட்யூஷன்றதை தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஸோ தப்பா நினைச்சிட்டு எனக்கு ஒன்று தோணுது, அப்போ அது நடக்கும் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறப்ப மைண்ட்ல இருந்து ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அது இன்ட்யூஷன் கிடையாது. இன்ட்யூஷன் இங்க இருந்து ஃபீலிங்ஸா வரணும். தாட்ஸ் ஃபீலிங்ஸை கிரியேட் பண்றது இன்ட்யூஷன் கிடையாது. ஃபீலிங்ஸ் தாட்ஸை கிரியேட் பண்ணும். ஃபீலிங்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு விஷயம் வர்றதுதான் இன்ட்யூஷன். அப்போ மைண்டை நீங்க காமா வச்சிருக்கீங்க, பிரசன்ட்ல லிவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சைன் கேட்கலாம். இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி சைன் கேட்காதீங்க. ப்ரோ நான் மணி ஏர்ன் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்றேன், பட் டக்குன்னு லோவா போகுது. எப்படியும் 24 ஹவர்ஸ்ல 7 ஹவர்ஸ் இருக்க முடியுது. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் திஸ். ஓகே, அதான் அந்த லோவா நம்ம ஃபீல் பண்றது என்னன்னா ஒன்னு பாஸ்ட்ல இருப்போம், இல்ல ஃபியூச்சர்ல இருப்போம். சம்திங் அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கும். லெட் கோன்றது யாருமே ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. லெட் கோ தான் இதோடைய மெயின் பார்ட். அப்போ லெட் கோவை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். எந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டே டைம் அது டிவைன் டைமிங். அது ஒரு டைமிங் இருக்கு, அது கண்டிப்பா நமக்கு நடக்கும். ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டு நம்ம ப்ரெசென்ட்ல எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம சஃபரிங் ஆகுறோம்னா நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஃபியூச்சர்ல அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இல்லை பாஸ்ட் நினைச்சு ஒரு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு பாஸ்ட்லயே ஃபியூச்சர்லயே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அது ரெண்டையுமே விட்டு நம்ம ப்ரெசென்ட்ல லீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது சஃபரிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அண்ட் இந்த மைண்டு கூட நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி வைக்கும் போதே இந்த சஃபரிங்கிறது போயிடும். மைண்ட் சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது. அது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அது கூட நம்ம டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு தான் மெடிடேஷன் நம்ம கண்டினியூவா பண்ணணும். How to overcome doubting the process in manifestation? For me, it is the big problem. I am doing this. Okay. மேனிஃபெஸ்டேஷனை நம்ம ட்ரஸ்ட் பண்ணாதான் நமக்கு அந்த விஷயம் ஹேப்பன் ஆகும். இந்த ட்ரஸ்ட் பண்றதுலயே நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா இது எப்படி இது பண்றது? குட்டி குட்டி விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சம்திங் இப்போ ஒரு 1000 rupees மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்தோன்னு சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணாம உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. அப்ப அது நடக்கும். குட்டி குட்டி திங்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? ஓ, இது ட்ரூ. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது, நமக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிய 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 இந்த டவுட் போக ஆரம்பிக்கும். இல்ல நீங்க விஷுவலைசேஷன் கண்டினியூவா பண்ணும்போது டவுட்ஸ் போயிடும். அஃபர்மேஷனை கண்டினியூவா பண்ணும்போது டவுட்ஸ் போயிடும். கண்டினியூ ஆனா 21 நாள்ல இருந்து 66 நாள் நமக்கு பண்ணணும். வேற 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா டவுட்ஸ் வரும். ஸோ நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. ப்ரோ நான் மெடிடேஷன் பண்ணேன், எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் குறையல. எவ்வளவு நாளா மெடிடேஷன் பண்றீங்கன்னு கேட்டா 2 days அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டினியூவா நம்ம மெடிடேஷன் பண்ணாதான் நம்ம குறையும். 21 days நம்ம பண்ணணும் எந்த ப்ராக்டிஸ்னாலும். ஸோ அதனால கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அப்புறம் எப்படி ஹியூஜ் மணி அட்ராக்ட் பண்றது? சேம் அதே கான்செப்ட் தான். அந்த பிலீவ் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்ம் ஆகணும். அப்போ குட்டி குட்டியா ஒரு சில விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஹியூஜா ஒரு அமௌண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர்சனலாவும் நம்மளை டெவலப் பண்ணணும். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸையும் நம்ம கண்டினியூ பண்ண 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 ஒன்றும் இல்லை, நம்மளால அது முடியும். அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்ம நம்மள நம்ப வைக்கணும். வெறும் கான்சியஸ் லெவல்ல இல்ல, சப்கான்சியஸ் லெவல்ல. அப்ப டெய்லி அஃபர்மேஷன்ஸ், அந்த ஹியூஜ் அமௌண்ட் என்கிட்ட இருக்கு, அந்த ஹியூஜ் அமௌண்ட் என்கிட்ட இருக்கு, அந்த பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி டெய்லி அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விஷுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்க கண்டினியூ பண்ண 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 அது உங்களால ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். ஹவு டு அவாய்ட் செல்ஃப் டவுட்? சேம் அஃபர்மேஷன்ஸ் தான். நம்ம அஃபர்மேஷன்ஸ் கான்ஃபிடண்டான அஃபர்மேஷனை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது செல்ஃப் டவுட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரைட்டிங் வாட் வி வாண்ட் ஆல்ரெடி ஹேப்பன் விச் we will write it, it will come to true, but how long we have to write? ஓகே, நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் வர வரைக்கும் நம்ம ரைட் பண்ணலாம். இல்லாட்டி 66 days வரைக்கும் நம்ம அதை ரைட் பண்ணலாம். இல்லை நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு நடக்கிற வரைக்குமே அதை நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தப்பு கிடையாது. அப்புறம் டெய்லி ஏஞ்சல் நம்பர்ஸ். ஓகே, அதான் 11 11. அதை பெருசா நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேணாம். 222 பார்த்தாலும் சரி, 555 பார்த்தாலும் சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ நீங்க 11 11 பாத்தீங்களா, அப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு அது இன்னும் உங்களுக்கு ஃபியூ டேஸ்ல நடந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன விஷயம், அதுல நம்ம அலைன் ஆயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் பாசிட்டிவா இருக்கும்னு அர்த்தம். நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றோம், பாசிட்டிவா ஃபீல் பண்றோம். ஸோ அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம அந்த அலைனா இருக்கு பாருங்க. அதே மாதிரி நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிலீவ்ஸ் இது எல்லாமே அலைன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் அலைன் ஆயிட்டு நம்ம பாசிட்டிவா இருக்கும். ஓ, அதை பார்க்கும்போது ஓ 11 11 ஓகே, முன்னாடி விட நம்ம பாசிட்டிவா இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்ட்டு
நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதை நம்ம பெருசா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டோம் அப்ப அந்த விஷயம் நமக்கு நடக்கும்ட்டு அந்த நம்பரை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்பரை மட்டும் நம்ம பார்ப்போம். அது மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகாது. இல்ல நீங்க ஒருவேளை பிரசன்ட்ல இருக்கீங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்க. திரும்ப இதே மாரி 1 வாரம் இருக்கீங்க, 1 மாசம் இருக்கீங்க. அப்ப நீங்க சைன கண்டிப்பா பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணிக்கலாம். 11 அப்ப நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். அப்படின்னு நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்கன்னா, அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரம்போது, அப்ப நீங்க சைன பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க இன்ட்யூஷன்ல இருந்து அது சொல்லும். இது கரெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அத ஆக்ஷன் எடுத்து வைக்கலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து என்கிட்டயே ஒருத்தவங்க கேட்கறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயோ, பாய் ஃபிரெண்ட்க்கோ ப்ரப்போஸ் பண்ண போகும்போது, சைன் கேட்கறாங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா? வேணாமா? அப்ப யூனிவர்ஸும் அதே மாரி சைன் காட்டியிருக்கு. பட் அந்த ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் அந்த பெர்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ யூனிவர்ஸ் நான் அந்த மாரி ப்ரப்போஸ் பண்ண போறேன். எனக்கு சைன் காமிங்க. இப்ப யூனிவர்ஸ் என்ன நினைக்கும்னா, நம்ம சிமிலரா என்ன தாட் இருக்கோ, அத மட்டும் தான் யூனிவர்ஸ் நமக்கு குடுக்கும். அப்ப நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். எனக்கு அந்த கரெக்ட்னா சைன் காமிங்க. யூனிவர்ஸ் இதுல அந்த சைன்ன்ற வார்த்தைய மட்டும் எடுத்துக்கும். சைன் காமிங்க. ஓ! இவனுக்கு ஏதோ சைன் காமிக்கணும் போல. சரி காமிப்போம். அப்படின்ட்டு 11 காமிக்கும். 12 காமிக்கும். 111 காமிக்கும். அப்ப இது அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகணும்னு எனக்கு சைன் காமிங்கன்னு அவன் கேட்டாலும் கூட, மைண்ட்ல டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓடும்போது, யூனிவர்ஸ் அந்த பர்ட்டிகுலரான வேர்ட மட்டும் எடுத்துக்கும். சைன். ஓகே. இவங்க கேட்கறாங்க நம்ம காமிப்போம். அப்ப தாட்ஸ்ல நம்ம சைன்னு நெனச்சுட்டாலே சைன் மட்டும் நமக்கு வர ஆரம்பிச்சுரும். சைன நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ, அதுல நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, அதனால தான் நான் சயின்ஸ பத்தி அதிகமா வீடியோ போடல. ஸோ, இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கிளியரா அந்த வீடியோஸ் வந்து நான் மேக் பண்றேன். Anna, please send this video and also lastly பார்த்த மணி மேனிஃபெஸ்டேஷன் டவுட் ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளீஸ். ஓகே மணி மேனிஃபெஸ்டேஷன் டவுட் அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன் டெலிகிராம்ல இருக்கும். ஸோ இதையும் நான் இப்பயே அப்லோட் பண்ணிடுவேன். இந்த கிளாஸ் முடிஞ்சு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் பாஸ்ட்ல நடந்தது ஹர்ட்டான இன்சிடென்ட் தாட் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி அதை லெட் கோ பண்றது? ஓகே. அந்த பாஸ்ட்ல ஏதாவது நெகட்டிவான இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அதை அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க. விஷுவல் பண்ணுங்க. அந்த நெகட்டிவான விஷயத்த, அந்த பெயின்ஃபுல்லான விஷயத்த விஷுவல் பண்ணுங்க. நீங்க சின்ன வயசுல இருந்துக்கலாம். அது போன வருஷம் அது நடந்திருக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இல்ல சின்ன வயசுல நடந்திருக்கலாம். அது அப்படியே கண்ண மூடி விஷுவலுக்கு கொண்டு வாங்க. யாரு உங்கள ஹர்ட் பண்றா? யாரு உங்கள சொல்றா? என்ன நெகட்டிவ் நடக்குது? அத அப்படியே அந்த பெர்சன ஆட் பண்ணி, அத அப்படியே திரும்ப அத ஓட விட்டு, அதுக்கு அந்த பெயின ஃபீல் பண்ணுங்க. இப்ப திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து போயிட்டு கன்டினியூவா உங்களுக்கு புடிச்ச மாரி அந்த விஷயம் நடந்தா எப்படி ரீகிரியேட் பண்ணுவீங்க? அத ரீகிரியேட் பண்ண அதே பெர்சன் பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்றாங்க. உங்களுக்கு புடிச்ச கேரக்டர் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. புடிச்ச லைட்ட, புடிச்ச கலர அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. புடிச்ச சாங்ஸ பேக்கிரவுண்ட்ல போடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு புடிச்ச மாரி, ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? நெகட்டிவ் சிச்சுவேஷன் இப்படி நடந்திருக்கலாம். அந்த மாரி ஓனா அத கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? ஸோ அத ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணி விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. அத அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஓகே இது வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி தான் நடந்திருக்கு. ஸோ இத வந்து ஒரு ஒரு 3 டேஸ் கிட்ட கன்டின்யூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களால அந்த நியூ விஷயத்த கன்டின்யூ பிலீவ் பண்ண முடிஞ்சுச்சு அப்டின்னா, நீங்க அந்த விஷயத்த எரேஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு விஷயம் புரோகிராம் பண்ணீங்கன்னு அர்த்தம். அப்போ பாஸ்ட்ல அந்த அந்த நெகட்டிவ்ன்றது உங்களுக்கு நடக்கவே இல்ல. ஏன்னா, அத நீங்க ரீகிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சோல்மேட் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயம் பண்ணதால, பட் நான் நல்லது தான் பண்ணேன். அவங்களுக்கு அது நான் பண்ணது தான் ப்ராப்ளம். சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தா ஷி வாஸ் ஃபீல் ஹாப்பி. ஹவ் டு ரெடியூஸ் ஆங்கர் அண்ட் மேக் த ரிக்ரெட் ஆஃப் திஸ் இன்சிடென்ட். ஜஸ்ட் செல்ஃப் லவ் அதிகமா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இது வந்து இப்போ மத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாரி எனக்கு அவங்க இந்த மாரி ட்ரீட் பண்றாங்க, சம்திங் இந்த மாரி ரிசல்ட் வந்துச்சு. இது யாருமே மத்தவங்க காரணம் கிடையாது. நமக்கு ஒரு நடக்குது, மத்தவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நல்லதோ பண்றாங்க, பேசுறாங்க, பேசல. அது மத்த யாருமே காரணம் கிடையாது. நம்ம தான் காரணம். அப்ப இந்த இன்சிடென்ட்ட நீங்க தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணீங்க பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா, அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். அப்ப அந்த பெர்சன் வந்து இந்த ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணி என்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்றத நீங்க பிலீவ் பண்றீங்க. அத விஷுவல் பண்றீங்க. அந்த மாரி திங்க் பண்றீங்க. அப்ப செல்ஃப் லவ்வ அதிகமா இன்கிரீஸ் பண்றீங்க. உங்கள பத்தி அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்க. நம்மள பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே அதிக மேக்னெட் ஆயிருவோம். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, நம்மளோட பார்ட்னர பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம இந்த மேக்னெட் இந்த அட்ராக்டிவ்னஸ் கம்மியாயிரும். அப்ப நம்ம நம்மள பத்தி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம மேக்னட்டிசம் அதிகமாயிரும். அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அதிகமாயிரும். அதனால நீங்க உங்கள பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அந்த பெர்சன. ஸோ இதான் விஷயம். இந்த வீடியோஸ நீங்க ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருங்க. இப்ப இதுல வந்து ஒரு 3 வீடியோஸ் இருக்கு. இந்த 3 வீடியோஸ் டே 2லயே நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிட்டேன். டே 2லயே எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து சப்கான்ஷியஸ் லெவல்ல ஸ்டோர் பண்ண வைங்க. இப்போ எக்ஸ நான் வீக்லி ஒன்ஸ் சண்டேல பார்க்குறேன். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கரெக்ட்டா ஆர் யூனிவர்ஸ்
கையில் விட்டுட்டோம் பிகாஸ் மேக்கிங் மை சைட் மூணா இட்ஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு வேறு சென்ஸ். யா இது வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கம்ப்ளீட்டா விட்டுருங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஷோ ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் சைடு ஆக்ஷன் எடுத்துவீங்க. அதுக்கு அதுக்கு முன்னாடி ஓனா உங்களோட பேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, செல்ஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களோட ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, மணி ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுங்க. பட் கரெக்டான டைம் யூனிவர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைம் வரும். அந்த டைம்ல நீங்க ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கீங்க. ஸோ அது வரைக்கும் சோஷியல் மீடியா செக் பண்றது, அவங்கள போய் பார்க்கறது, அந்த மாதிரி அவுட்டர் வேர்ல்ட்ல எந்த ஒரு சேஸும் பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு லிவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க வேலையை பெர்ஃபெக்டா பாருங்க. யூனிவர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்ஷன்ஸ் எடுத்து வைங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது லவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செல்ஃப் லவ். நம்ம கிட்ட ஒண்ணு இருந்தாதான் அதை வெளியே கொடுக்க முடியும். அப்ப நம்ம செல்ஃப் லவ்வே இல்லைன்னா நம்மளால லவ் அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த பர்சனை விட நம்மள பெரிய இடத்துல நம்ம வச்சு பார்க்கணும். நம்ம தான் நமக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம நமக்கு கொடுக்கணும். ஸோ இதை தான் எல்லாருமே மிஸ் பண்றீங்க. ஸோ இதை வந்து நீங்க பண்ண ஆரம்பிங்க. சோல்மேட் பேரண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் கிளியரா டவுட்ஸ் கேளுங்க. டு அக்செப்ட் லவ் ஆர் மேரேஜ், யா கண்டிப்பா பண்ண முடியும். எல்லாமே அதுவே அமைஞ்சிடும். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த மேரேஜ் லைஃப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே மற்ற விஷயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஓகே சொல்லணுன்றதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம மேரேஜ் நடக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்க பார்ட்னரோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், மேரேஜ் நடக்கும்போது சரி, இல்லை என்கேஜ்மெண்ட் நீங்க வந்து ஷார்ட் டேர்மா விஷுவல் பண்ணீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி விஷுவல் பண்ணுவீங்க, லாங் டேர்ம்னா மேரேஜுக்கு அப்புறம். ஸோ ரெண்டுல எது நீங்க விஷுவல் பண்ணாலும் ரெண்டு பேரண்ட்ஸுமே ஹாப்பி. உங்களோட பேரண்ட்ஸும் ஹாப்பி, அவங்க அந்த பார்ட்னரோட பேரண்ட்ஸும் ஹாப்பி. ஸோ அந்த டைம்லயும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன மைண்ட் செட்னா, சரி அவங்க வந்து ஈஸியா ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஒரு தாட்டை அந்த இடத்துல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த இன்டென்ஷன் அங்கே கிளியர் ஆயிடும். ஸோ அதை வந்து ஈஸியா பண்ணிடலாம். வாட் ஆர் சைன்ஸ் ஆஃப் ட்ரூ சோல்மேட்? ஸோ அந்த பர்சனை நீங்க பார்த்து பேசும்போது ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த பர்சன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமே, பேசியிருக்கோமே, அவங்க நீங்க டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க அவங்க டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஏதாவது நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒன்று சொல்றாங்கன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ரொம்ப ஒரு ஒரு 10 நாள் நீங்க உங்ககிட்ட பேசியிருந்தாலும் பல வருஷம் பேசின மாதிரி ஒன்று தோணுது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு அவங்க சோல்மேட்டா இல்லையான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்க சோல்மேட் இல்லைனாலும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. நீங்க இந்த லைஃப் டைம்ல அவங்கள சோல்மேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லைஃப் டைம்ல அவங்க கூட நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க, அவங்க கூட பேசுறீங்க, அவங்க கூட பழகுறீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க உங்களோட சோல்மேட்டா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. ஸோ அதனால அவங்க சோல்மேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லைஃப் டைம்ல நீங்க அவங்கள சோல்மேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஐம் நாட் ஏ பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர். இன்னும் தாட் எனக்கு அப்பப்போ வருது. ஹவு டு ஓவர் கம் மை தாட்ஸ். அந்த தாட் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டான தாட்டை நீங்க சொல்லுங்க. ஐ எம் நாட் பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் வருதா? இல்ல. நான் பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். நான் பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இதை நீங்க ரிப்பீட் பண்ண 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 அந்த விஷயம் எரேஸ் ஆயிட்டு இந்த விஷயம் கிரியேட் ஆயிரும். இப்போ ஐ எம் சேடுன்னு இருக்கு. அப்ப நம்ம ஐ எம் ஹாப்பின்றத ரிப்பீட் பண்ண 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 இந்த ஐ எம் சேடுன்றது எரேஸ் ஆகி ஐ எம் ஹாப்பின்றது ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஸோ அதை வந்து நீங்க அப்படி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன்னும் நமக்கு டைம் முடிய போதும். சடனா என்ன குயிக்கா ஒரு சில ஐம் சாரி. ஓகே, ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேளுங்க. ஓகே, லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ், கடைசி ஒரு 3 கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். கரெக்ட், நமக்கு வந்து டைம் கரெக்டா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தான் உங்களோட லைஃப் ரெஸ்பான்சிபிள். ஸோ என்ன வேணா நடக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ல என்ன நடந்தாலும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க நினைச்சா அந்த இன்சிடென்ட்டை மாற்ற முடியும். நம்ம சுத்தி உள்ளவங்க யாரு எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு நம்ம தான் காரணம். அப்ப நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளவு உங்களோட லைஃப் இதுக்கப்புறம் உங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க ரெஸ்பான்சிபிள். ஜஸ்ட் இது இந்த மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே 6 மந்த்ல கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. எவ்ரிடே விச் டைம் யூ வேக் அப் யூ ஆர் ஆல்வேஸ் ஐ சா ஸ்ட்ராங் ஈவன் நாட் ஸ்லீப்பி அண்ட் டயர்ட். ஓகே, வந்து நம்ம 3 விஷயம் வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று, ஸ்லீப் நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். ஸோ நான் நான்வெஜ் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா அது வந்து டைஜஷன் ஆக லேட் ஆகும். அப்போ எனர்ஜி ஃபுல்லா அதுலயே போயிடும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. ஜஸ்ட் நான் சொல்றேன். ஏன்னா கம்பல்சரி கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் நான் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அப்படின்றப்ப டைஜஷனுக்கு கொஞ்சம் கம்மியான எனர்ஜி நமக்கு போகும். அதனால
ஈஸியா இருக்கும். அண்ட் நம்ம டே ஃபுல்லா அதிக தாட்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆயிட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி இருக்காது. அப்ப டே டைம்ல நம்ம பிரசன்ட்ல இருக்கணும். இந்த 3 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே இந்த எனர்ஜின்றது நமக்கு அதிகமா இருக்கும். அப்ப நான் ஃபுட் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிறேன். வெஜ் தான் சாப்பிடுறது. அண்ட் வந்து டே டே டைம்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஷியஸ்னஸ்ல லிவ் பண்றதுனால எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. பட் ஸ்லீப் வந்து நான் ப்ராப்பரா எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு ஒரு 3 3 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் ஆக்சுவலா டிவைட் பண்ணி தான் நான் தூங்குறது. ஒரு 3 ஹார்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 ஹார்ஸ். இது அந்த ஒரு டைம்ல எப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஹார்ஸ் தூங்குவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 ஹார்ஸ் நான் தூங்குவேன். ஸோ இது வந்து இது ஹெல்த்தி கிடையாது தான். நானுமே ஸ்லீப் ரொட்டீனை மாத்தணும். கண்டினியூவா ஒரு 6 ஹார்ஸ் வந்து தூங்கணும். நம்ம கான்சியஸ்னஸ்ல இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு 4 to 5 ஹார்ஸ் ஸ்லீப் வந்து நமக்கு போதும். ஸோ இந்த 3 விஷயம் நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா எனர்ஜி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ கரெக்டா ஒரு 6 ஹார்ஸ் ஸ்லீப், ஃபுட் ப்ராப்பரா எடுத்துக்கிறது, அது போக டே டைம்ல கான்சியஸ்னஸா இருக்கிறது. இது நம்ம பண்ணாலே எனர்ஜி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலைன்னா ரொம்ப கோவம் வருது. அது அட்டாச்மெண்ட். ஃபியூச்சரை பத்தின ஒரு அட்டாச்மெண்ட். நமக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னு இருக்கிறது தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நடந்துருச்சுன்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். ஏன் உங்களால ஒரு விஷயம் கற்பனை பண்ண முடிஞ்சாலே இது ஆல்ரெடி நடந்துருச்சு. அப்ப ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அந்த எக்ஸ்பெக்டேஷன் போயிரும். எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டாலே அந்த கோவம் அப்படின்றது போயிரும். ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயம். நம்ம பிரசன்ட்ல ஃபுல்ஃபில்டா, ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கணும். இப்ப பாருங்க, அந்த கார் கிடைச்சாதான் ஹாப்பியா இருப்பேன். அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சாதான் ஹாப்பியா இருப்பேன். நம்மளோட ஹாப்பினஸ தூக்கி ஃபியூச்சர்ல வச்சுடுறோம். அப்போ அந்த கார் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம்? வேற ஒண்ணு கிடைச்சாதான் ஹாப்பி ஆவோம். அப்படின்னு நம்ம ஹாப்பினஸ ஃபுல்லா தூக்கி ஃபியூச்சர்லயே வச்சுடுறோம். அப்ப நம்மளால ஹாப்பியாவே இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கார் கிடைச்சாதான் நான் ஹாப்பியா இல்ல இல்ல இருப்பேன்னு இல்லாம, இப்ப நான் ஹாப்பியா இருப்பேன். நம்ம ஹாப்பியா லிவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த கார் நமக்கு கிடைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சாதான் நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம, இப்ப இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ப நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். அப்ப எதுவுமே இல்லைன்னா கூட நான் ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் என்கிட்ட இல்லாத விஷயங்கள் எனக்கு ஹேப்பன் ஆகும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துட்டாலே போதும். நம்ம ஃபியூச்சர பத்தின எக்ஸ்பெக்டேஷன நம்ம விட்டுருவோம். ஆல்ரெடி உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ஃபியூச்சர நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஐ மேக் பிக் வித் மை சோல்மேட். ஐ மேரிட் பிக் எவ்ரி டே. ஐ வேக் அப் ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் see the pic and when I go to sleep that time also. ஓகே. நீங்க வந்து அத விஷுவலைசேஷன்காண்டி பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் மத்தபடி நீங்க அந்த பிக்ஸ பார்க்கறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஃபீல் இருந்தா நீங்க பார்க்கலாம். ஓகே. நமக்கு வந்து டைம் முடிய போகுது. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே கைஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நெக்ஸ்ட் லைவ் நான் அப்டேட் பண்றேன். குரூப்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.